வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ். நண்பர்களே, நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டங்க. கொய்யா தோட்டம், அது போக தென்னந்தோப்பு, இந்த ரெண்டுமே ஒட்டுக்காக சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையாட்கள் தங்குறதுக்கும் இட வசதியோடு இருக்குது. நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான் சேல்ஸ் வந்திருக்கு. கொய்யா மரம் பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யா வந்துட்டு 300 வளர்ந்த நாட்டு கொய்யா மரங்கள் இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் இருக்குது, 180 தென்னை மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாத்து பண்ணையாட்டம் ஷெட் வச்சுருக்காங்க. அது போக நாய் வளர்க்குறக்கு, ஆடு மாடு வளர்க்குறக்கு, இது மாதிரி எல்லா வகையான ஷெட்டுமே இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும். வருமானம் வந்துருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்குதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கறக்கு ஆளுங்க தங்கறதுக்கும் வீடு இருக்குது. அது போக நீங்களும் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அதுக்கும் வீடு இருக்குது உள்ளேயே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு வசதி இருக்குது. ஒரு கிணறு இருக்குது, தண்ணி ஃபுல்லாகவே இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 போர் இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் 5 HP ஃப்ரீ சர்வீஸும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு இருக்குதுங்க. அதனால் இந்த இடத்துல தண்ணிக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. தண்ணி எப்போ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 போரு ப்ளஸ் கிணறோடு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இப்போ தான் நம்மளோட சேனலே பார்த்துருக்கீங்க புதுசாக, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாத்து பண்ணையாட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி குளமாட்டு வச்சு தண்ணியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாத்தெல்லாம் இருக்காப்பில் வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த இடத்த வந்துட்டு இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-வே NHலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க. அது ஒரு முக்கியமான இதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் தடத்தில் போகிறாப்புல இருக்கும். வழி பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-வே NHலேருந்துட்டு ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த ஏரியாவை அடைஞ்சிடலாம். தோட்டத்தை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க. அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லோ பட்ஜெட்டில் போடுறோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரை பிரிச்சும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே. இந்த இடம் 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா 21 லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இந்த இடம் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஏக்கர் 56 சென்ட் இருக்குதுங்க. இந்த 6 ஏக்கர் 56 சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. 1 ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா 21 லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. 180 தென்னை மரங்கள், வளர்ந்த தென்னை மரங்கள் இருக்குதுங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 கொய்யா மரங்கள், நாட்டு கொய்யா மரமும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. வளர்ந்த கொய்யா மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் வச்சுருக்கு. இப்போ கொய்யா சீசனுங்கிறனால உங்களுக்கு எல்லா மரத்துலையுமே காயும் வச்சுருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக தான் இருக்குது. நிறையா நண்பர்கள் இது மாதிரி வருமானம் வர வகையில் இருக்க தோட்டமாக கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூட் ஆகும். 5 HP ஃப்ரீ சர்வீஸும் இந்த இடத்துக்கு இருக்குதுங்க. தேக்கு மரம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. கிணத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இந்த வெயில் டயத்துக்குள்ளே தண்ணியெலாம் ரொம்ப இறங்கியிருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலாப்புலேயே இருக்குது தண்ணி. இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்புல இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் நம்பரும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலே தெரியும். அது இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வடமதுரை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க. NHலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கிலோமீட்டரில் இந்த இடத்த அடைஞ்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி வளம் உள்ள ஒரு பூமி தாங்க இந்த இடம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், டிஸ்பிளேயில் தெரியும் பாருங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள். இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.